ஹாய் வீவோஸ், இன்னைக்கு ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் இது பஜ்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பஜ்ஜி தெரியுமா? பொதுவாக பஜ்ஜி அப்படின்னா ஆனியன்ல பண்ணுவான், இல்லை மிளகாயில பண்ணலாம். பட் இது வந்து வாழைப்பூல பண்ற ஒரு ஹெல்த்தியான பஜ்ஜி. பண்ணலாமா? நல்ல ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. வாழைப்பூட பெட்டல்ஸ்லாம் இது போல் ரிமூவ் பண்ணுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வாழைப்பூ இருக்கும். இந்த ஃப்ளாஸ் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த ஃப்ளாஸில் சென்டரில் ஒரு சின்ன பிஸ்டல் இருக்கும். அதாவது ஒரு திக்கா தடிமனான ஒரு பார்ட் இருக்கும். இது போல தான் இருக்கும். இதை மட்டும் பொறுமையா ரிமூவ் பண்ணிடுங்க. இது எதுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஹெல்த்தியான பஜ்ஜி சாப்பிடணும்ல, ஸோ சிரமத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. பட் இது ரிமூவ் பண்ணும்போது கையில் வந்து கரை ஏற்படும். ஸோ லெமனை வந்து லைட்டாக நீங்கள் கையில் தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா சால்ட் இருந்தால் கூட கையில் ரப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ ஒரு சின்ன டம்ளர் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஃபிங்கர் பஜ்ஜி மாதிரி போட போகிறோம். ஸோ நீங்கள் அகலமான பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி டம்ளர் மாதிரி எடுத்துக்கோங்க. இது மிளகா பஜ்ஜிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேவையான அளவுக்கு பஜ்ஜி மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கெட்டியா எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளார்ஸ் வந்து நம்ம தேவைக்கு தகுந்தது மாதிரி ஒன்னாவும் போடலாம். பெரிய ஃப்ளார்ஸாக இருந்தால் நீங்கள் ஒன்று டிப் பண்ணி போடலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அல்லது 3 வந்து சேர்த்தாப்புல வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த டம்ளரில் டிப் பண்ணிட்டு கொதிக்கிற எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். இது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் பசங்க வந்தாங்கன்னா ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் சூப்பர்வான ரெசிபியோட. பாய்.